நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்து காம்படிஷனுக்காக ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருக்காரு மக்களே. ஃபிசிக் பாருங்க சூப்பராக வச்சுருக்காரு. இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்க. எல்லா காம்படிஷனும் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணாலே அடுத்த ஆர்வம் வந்துடும். அட்டென்ட் பண்ணால் தான் இதோட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும்னு தோணும். கண்டிப்பாக பப்ளிக் you, that is always on the move. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிட் பை 47 சேனல். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தாங்க, கரூரில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. இப்போ மதியானம் 3 மணி ஆகுது. இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எங்கே போகிறோம் அப்படின்னா பாண்டி சக்தி மாஸ்டர் இருக்கார்ல, அவர் நடத்துகிற 4th Wolf அந்த பாடி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது தான் போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 மணிக்கு பார்க்கலாம், அங்கே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அங்கே போகிற வழியில் அப்படியே ஒரு சின்ன விளாக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே டேரெக்டாக அங்கே போகிறதையும் ஒரு விளாக எடுத்துகிட்டு அங்கே போய் முடிஞ்சால் வந்து பாண்டி சக்தி மாஸ்டர். உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. மக்களே ஒரு வழியாக கிளம்பியாச்சு. மத்தியானம் 3 மணி ஆகுதுங்க. சுட்டரிக்கும் வெயிலில் இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அமராவதி ஆற்றுப்பாலம், பசிபாளையத்தில் இருக்குது. ஆறு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தண்ணி இதில் வந்து ஃபில்லே ஆகாதுங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல தண்ணியெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கலாம்னு வந்தாங்க. நம்ம வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேசி பெட்ரோல் பங்க் தான். இங்கே தான் நான் வந்து 2 மாதம் ஒர்க் பண்ணேங்க. அந்த பழைய மலரும் நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துட்டு போச்சு. A few moments later. கரூரில் வந்து தென்னையில வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டோட பேக்கரியில் தான் இருக்கோம். எங்கே பின்னாடி பேக் கேமராவில் கட்டுற பாருங்க. நாங்கள் சின்சியராக வேலை பார்த்துட்ருக்கேன் உள்ளுக்குள்ளே. அப்படியே போய் அவன்கிட்ட ஒரு ஐஸ் சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்புவோம். ப்ரோ ஜூஸ் இருக்கா? மாம்சு விஷ் இருக்கா? ஐஸ் சொல்லு எல்லாத்தையும். இல்லை லைவா? இல்லை சும்மா வீடியோ. சரி. ஒரு பப்ஸு ஒரு மாசா. அப்பா 3 மணிக்கு ட்ராவல் பண்ணால் ரொம்ப கஷ்டங்க. வெயில் அடிக்கிற வெயில் சரியான இது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அது மாப்பிள்ளை விஷயத்தில் தான் நான் பார்த்தேன். இந்த இளம் வயது, அதாவது என்னையோட சின்ன பையன் தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி அதை கரெக்டாக ரன் பண்ணிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 பேர் பார்ட்னர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஆனால் இந்தளவுக்கு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். மாப்பிள்ளை கூட கொஞ்சம் நேரம் அதை பற்றிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பி திரும்ப நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மக்களே பல்லடம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டையே வந்துட்டு பிளாக் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரூட் வழியாக விட்டாங்க. ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கோயம்புத்தூர் ரோட்லலாம் இப்போதைக்கு யாரும் வராதிங்க. என்னோடய சக்ஸஸாக அதுதான். திடீர்னு ஒரு குழி வரும், டம்முன்னு விட்டு ஏற்றுவோம். ஒரு இது இல்லை, அது என்ன சொல்கிறது, பறிக்கிறாங்க. அது அப்படியே வந்துட்டு ஒழுங்காக மூடாமல் இது பண்ணி வச்சுட்டு போயிடுறானுங்க. என்ன கவர்மெண்ட்டு வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி? இதெல்லாம் கவர்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து ரோடெல்லாம் நீட்டாக போடுங்க. கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்லலாம் எவ்வளோ வண்டி வாங்கணும், ஒரு நாளைக்கு போயிட்டு வருது. ரோடெல்லாம் இப்படி வச்சுருந்தீங்கன்னா எப்படி நைட் டைம்லலாம் வண்டி ஓட்டுவாங்க? சரி மக்களே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்பாட்டில் வந்து நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்து அவ்வளோதான் கிளம்பி அப்படியே நேராக வந்து என்ன ஊர்? கருமுத்தாம்பாளையமா? கருமுத்தாம்பட்டி அந்த ஊருக்கு போக வேண்டியதுதான். ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ரோட்டில் போகும்போது போகிற வழியெல்லாம் இயற்கையாக அப்படியே பசுமையான ஒரு காட்சியை தான் எங்கே போனாலும் பார்க்க முடிஞ்சுச்சு. அதில் ஒரு சின்ன வியூ தான் இது உங்களுக்கு நான் காட்டேன் பாருங்கள். மக்களே இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நடக்க போகுது, நடந்துகிட்ருக்கு. சாரி, நான் இப்போ தான் வந்தேன். சரி அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். 4th மிஸ்டர் உல்ஃப் கிளாசிக் தமிழ்நாடு பிக்கஸ்ட் காம்படிஷன். இப்போ செம்ம க்ரௌடுங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தான். வாங்க அப்படியே உள்ளே போவோம். பாருங்கள் குட்டி பையன் பாருங்கள், இந்த வயசுலேயே வந்துட்டு பாடி பில்டிங்லாம் பண்ணுற அப்படி வழி விடுங்கப்பா. சூப்பர். உள்ளே இன்னும் நிறைய பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம்.
க்ரௌடு செம க்ரௌடுங்க. அரௌண்ட் ஒரு 2000-3000 பீப்புள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஈவினிங் டைமு இன்னும் நைட்டு போக போக பார்த்தீங்கன்னா க்ரௌடு கண்டிப்பாக இன்னும் சேரும். பாண்டிசக்தி அண்ணா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக நிற்கிறாரு. செமங்க மனுஷன் 2-3 நாளாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து இன்னும் ஸ்டாண்டிங்லேயே நிற்கிறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். இவர் இன்டர்வியூ எடுக்கலாம் தான் வந்தேன். இவர் நிற்கிற பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார், பேசுகிற நிலமையில இருக்க மாட்டார். சரி ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆய் சொல்லிட்டு லைட்டாக ஒரு பேச்சை போட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, ஸ்டேஜ் பக்காவாக இருக்குது. இப்போ க்ரௌடு ஃபுல்லாக சேர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அப்படியே பார்ப்போம். கிட்ஸுக்கு வந்து சூப்பராக நடத்தியிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நான் லாஸ்ட்டாக தான் வந்தேன்றனால காம்படிஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. குட்டி பையன் அவங்க அம்மா பாருங்கள் எப்படி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ட்ராஃபிலாம் பார்த்தீங்கன்னா தரமான ட்ராஃபிங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது, குவாலிட்டியான ட்ராஃபி கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் பாருங்கள் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நீட்டாக வந்து உட்காந்துட்டாங்க. க்ரௌடு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்னு சொல்லி ஏதோ பாஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. நம்மளும் அதை வாங்கலான்னு பார்க்குறோம். யார்கிட்ட போய் கேட்குறது என்னன்னே நமக்கு சரியாக தெரியல. நம்ம மேபி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா எல்லாத்தோடையும் போய் நம்மளும் உள்ளே நின்றுருக்கலாம். சரி முடிஞ்ச வரைக்கும் க்ரௌடாக நின்று நான் உங்களுக்காக கவர் பண்ணுறேன் மக்களே. இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். நான் வேறு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன் எல்லாத்தோடவும். ஸோ வந்துட்டு என்னால் வந்து இந்த க்ரௌடில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. உங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களாம் பார்த்து மோட்டிவ் ஆகுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களாம் பாருங்கள், இப்போ ஸ்டேஜ் ஏறுறவங்களாம் என்ன நினைக்கிறீங்க, 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாஸ்டர் கேட்டகிரியில் ஓப்பனில் இறங்கியிருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கேட்டகரி மாதிரியே இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க, இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்ம ஏஜ் வந்து நம்பர்ஸ் வேணால் மாறிட்டே போகலாம், நம்ம ஃபிசிக் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் 2ஆவதாக நிற்கிறவரோட உடம்பை பாருங்கள், அப்பா சாமி இவ்வளோ ஷார்ப்பாக வந்துட்டு ஒரு மாஸ்டர் கேட்டகரியில் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்லணும். உடனடியாக மேடை முன்பு திவாகர் அவர்களை கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருங்க. மக்களே, இவர் தான் மிஸ்டர் தமிழ்நாடு மாஸ்டர் கேட்டகிரியில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேட்டகிரிங்க. அதாவது கோயம்புத்தூர் ஹிஸ்ட்ரியிலே வந்து பாடி பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாஸ்க் மேன் யாருன்னு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிடுங்க. யாருன்னு தெரியல, திடீர்னு வந்தார், மாலை போட்டார், கிளம்பிட்டார். உமன்ஸ் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சொல்லப்போனால் இது வந்துட்டு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, பாடி பில்டர்ஸும் இருக்காங்க, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஃபிசிக் அந்த காம்படிஷன் பண்ணுவாங்களா அவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து போஸிங் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃபர் ஆகுது. இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப அதாவது எப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் அவங்க பண்ணுறத போஸிங்லாம் பார்த்துட்டு. யார் அப்படின்னா அந்த தேர்டாக நிற்கிறாங்க பாருங்கள், அந்த ஃபஸ்ட்லேருந்து தேர்டாக ஒருத்தவங்க நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு செம்மையான ஆட்டிடியூடுங்க. ஆட்டிடியூட்னால் வந்துட்டு டீசெண்டாக, அதாவது கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவலில் இருந்ததுங்க. யார் அவங்களுக்கு வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரில. அப்பா சாமி, இப்படி வந்து ஒரு ஸ்டேஜ் பேர் எதுவுமே இல்லைங்க, செம்மையாக வந்துட்டு போஸிங் அடித்தாங்க. இன்னும் பாருங்கள், இப்போ வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன், அவங்களோட இந்த ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவாங்கல்ல எல்லோரும், அவங்கவுங்க மியூசிக் போஸிங் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. க்ரௌடு வந்து செம்மையாக சேர் பண்ணாங்க. மக்களே, என்ன சொல்கிறது, இவங்க பண்ணுறதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க. நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதாவது ஆம்பளைங்களால் பண்ண முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உமன்ஸ், அதாவது இந்த பெண்கள் பண்ணுற மாதிரி வந்து நம்மளாலே பண்ண முடியுமா அப்படின்னா டவுட்டு தாங்க. இவங்க வந்து நம்ம எல்லா உமன்ஸுக்கும் வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய உமன்ஸ் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்லலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பவர் லிஃப்டிங்கில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா உமன்ஸ் வந்துட்டு நிறையா பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க நல்லா. இப்போல்லாம் வந்துட்டு முன்னாடி மாதிரி கிடையாது, நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி உமன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாடி பில்டிங் அண்ட் உமன்ஸ் பிசிக் இதுலேயும் வந்துட்டு இதே மாதிரி நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இவங்க தாங்க டாப் 3.
அவர்களுக்கு முதல் பரிசாக கைதட்டுங்கள் அருமை நண்பர்களே. செல்லும் அந்த வீரமங்கை ட்ரக் நம்பர் 71 அந்த சகோதரிக்கு முதல் பரிசு. ரொமான்ஸ் எல்லாரும் நல்லா கேட்டுருக்காங்க. இது பேர் தான் பாடி பில்டிங். பாடி பில்டிங் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிசிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு வந்து பண்ணுறாங்க. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இது கிடையாதுங்க. இவங்க பாருங்க, அதாவது அந்த ரெண்டாவது நிற்கிற அப்படி இல்லை, அந்த தம்பிலாம் பார்த்தோன்னே எனக்குலாம் கண்ணில் தண்ணியாக வந்துருச்சு. அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் இருக்க பசங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ப்ராப்பராக நிற்க கூட முடியலைங்க. ஆனால் அவங்க சத்தியமாக சொல்கிற ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே வந்து உடம்பு ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு அவங்களோட மசில்ஸ் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்களால ப்ராப்பராக போசிங் பண்ண முடியலைங்க. அவங்க பாவம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எப்படி சொல்கிறது, அதாவது நம்மலாம் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்களாம் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டான்ஸ் ஷோ வச்சுருந்தாங்க. 3 பசங்க சூப்பராக இருந்தாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சரியான சம்பவம் நடந்துருச்சு. க்ரௌடை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்மளே கொண்டு வந்து வேற ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டாங்க. பாஸும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இங்கேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சத்தியமாக வாய்ப்பே இல்லை மக்களே. இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு முன்னாடி முட்டிகிட்டு போய் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தேன். இப்போ நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பாடி பில்டிங்க. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 50 to 60 பேர் இருப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பாடி பில்டிங் மட்டும் 210 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மக்களே. உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரியிலே இவ்வளோ பேர் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணுறது நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் 10 வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில. பேக் ஸ்டேஜில் அதே மாதிரி அடுத்தடுத்த கேட்டகரிக்கு வந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க நாம் அப்படியே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே இதுலேருந்து ஒரு நல்ல பாடி பில்டர்ஸை சூஸ் பண்ணி நமக்கு யாராவது இன்டர்வியூ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து கேட்போம் இந்த பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு எப்படி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் கௌதம், இவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதை பாருங்கள், போஸ்டிங் பாருங்கள், சூப்பரான போஸ்டிங் எல்லாமே. இவர் நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணுறாரு. 6 இயர்ஸாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு மக்களே. அப்போ பாருங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு இந்த ஃபிசிக் கொண்டு வரதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட கௌதம் இருக்காரு. பார்த்தீங்கன்னா என்ன கேட்டீங்க? ஜூனியர் கேட்டகரி. ஓப்பன். இப்போ வந்து எத்தனை வருஷமா? 6 years. சூப்பர் மக்களே. மசில்ஸை பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குல்ல. நான் ஐசிங் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் பாடி. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்லி வந்து வெஜிடபிள்ஸ், ரைஸ், ஆயில் ஐட்டம்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிட்றத தவிர்த்துக்கேன். வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. கேலரிஸ் கம்மியாக சாப்பிடுங்க. அதான் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக பாடி பில்டிங் பண்ணுங்கள். மெடிசன் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுங்கள், ஆனால் வந்து ஒரு கைடன்ஸோடு பண்ணால் உங்களுக்கு சேஃப்டி. இதே வந்து கைடன்ஸ் இல்லாமல் பிகினர்ஸ் வந்து எடுத்தோடனே வந்து மெடிசனுக்குள்ளே போகிறது ரொம்பவே தப்பு, ரொம்பவே ஆபத்தானது சொல்லுவேன். இப்போ பிகினர்ஸுக்குலாம் என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? பிகினர்ஸாக இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி உங்களால் இப்போ நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னா என்ன மாதிரி மிஸ்டேக்? பிகினர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு பாடியை வந்து பார்த்தோனையும் இந்த பாடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு 3 monthஸில், அதாவது 4 monthஸில் ஊசி போட்டு ரெடி ஆயிடுவீங்க. ஸோ அது எப்படி கைடன்ஸு, உங்களுக்கு கைடன்ஸ் இருக்காது. போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து டேஞ்சரஸ், உங்கள் பாடியில் இருக்க லிவர் அது மாதிரி நிறைய பாதிப்பு வரும். அதே வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக புஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட பாடியோட லிமிட் உங்களுக்கு தெரியும். எடுத்தோடனே வந்து ஊசி அது மாதிரி போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி லிமிட் தெரியாது. ஸோ அப்படி தெரியாமல் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கே தெரியாது. நேச்சுரலாக எல்லாருமே நேச்சுரலாக பண்ண முடியும். ஸோ டைம் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும். எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ பெரிய வின் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, உங்கள் திருப்பூர் மக்களுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிடுங்க, ஹாய் சொல்லிடுங்க. பிரவீன் நம்ம கூட இருக்காரு. இவர் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காரு. ஒர்க் அவுட் லைக்
சேரன் இருக்கீங்களா 190 நிஷாந்த் கிருஷ்ணன் 190 விஜயகுமார் காம்படிஷனுக்காக ஆர் வந்து விஜயகுமார் ஒரு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க விஜயகுமார் 190 ஆர் விஜயகுமார் ஐபிஎஸ் இருக்கேவா 190 காதலன் இருக்கேவா இன்ஸ்டாகிராம்ல பார்த்து காம்படிஷனுக்காக ஆந்திரால இருந்து இங்க வந்திருக்காங்க மக்களே. பிசிக் பாருங்க சூப்பரா வச்சிருக்காரு. 190 விஜயகுமார் இல்ல சைட் பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆமா. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷனுக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல பிசிக் வச்சிருக்காங்க மக்களே. 188 முருகானந்தம் 188 முருகானந்தம் கையை தூக்குப்பா முருகானந்தம் கையை தூக்குங்க 189 சேரன் சோழபாண்டியன் நம்ம வந்து கரூர்ல இருந்து இங்க கோயம்புத்தூர் வந்து இந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கே வந்து இவ்வளோ சலிச்சுக்கிறோம். இவங்க வந்து ஆந்திரால இருந்து இங்க டிராவல் பண்ணி வந்து இந்த காம்படிஷன் பண்ணிட்டு இந்த காம்படிஷன் முடிஞ்சு இங்கேருந்து திரும்ப அவங்க வந்துட்டு ட்ரெயினை பிடிச்சி இங்கேருந்து போகிறதெல்லாம் அப்பா சாமி எவ்வளோ டயர்ட்னஸாக இருக்கும் தெரியுங்களா. உங்கள் பேர் சொல்லிடுங்க. சங்கர் சங்கர் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில். ஓகே எத்தனை வருஷமா பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க? 2 வருஷமா பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ என்ன கேட்டகிரியில் இறங்க போகிறீங்க? 65 kg கேட்டகிரி. ஓகே ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஈவெண்ட்டில் வின் பண்ணிருக்கீங்க? இது 4வது ஸ்டேஜ். ஓகே இது வின் பண்ணியிருக்கீங்களா? வின் பண்ணிக்க கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. பிகினர்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க? பிகினர்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்க. எல்லா காம்படிஷனும் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணாலே அடுத்த ஆர்வம் வந்துரும். அட்டென்ட் பண்ணாதான் இதோட நம்ம பெஸ்டா பண்ணனும் தோணும். கண்டிப்பா அட்டென்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பார்க்கிறதுக்காக வரணும். பார்க்க வந்து அடுத்த ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணணும். அது கண்டிப்பா ஜிம்முக்கு ரெகுலரா போகணும் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ஈவெண்ட் எப்படி ப்ரோ இருக்கு? எல்லா ஈவெண்ட்டோட இங்க ஓரளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய க்ரௌட் அதிகம். க்ரௌட் எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி காம்படிஷன் இப்போ பாத்தீங்கன்னா ஜூனியர் கேட்டகரியிலே வந்துட்டு 200 பேருக்கு மேல வந்திருக்காங்க. 200 பேருக்கு மேல வந்திருக்காங்க. இப்போ உங்க கேட்டகரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பேர் வருவாங்க? இப்போ என் கேட்டகரிக்கு 50 பேருக்கு மேலே இருக்கும். 50 பேருக்கு மேல இருக்கும். டாப் 10 செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா டாப் 10 ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. கண்டிப்பா வந்துரும். ஓகே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க ப்ரோ. ஓகே தேங்க்ஸ். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஸ் ஃபிசிக் அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். மென்ஸ் ஃபிசிக் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கணேஷ் அப்படின்றவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். இவங்க திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. கணேசன் எந்த ஊர்லேருந்து வரீங்க? திண்டுக்கல்லேருந்து வரீங்க. எத்தனை வருஷமா ப்ரோ பாடி பில்டிங் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸா? ஃபிட்னஸ்க்கும் பாடி பில்டிங் என்ன ப்ரோ? ஃபிட்னஸ்னால் ஒரு அத்லெட்டிக் ப்ளஸ் வந்து பீச் பாடி பில்டிங் மாதிரி, பீச் ஃபிட்னஸ் மாதிரி. பாடி பில்டிங்னா அது வந்து ஓப்பன் கேட்டகரி மாதிரி பாடி பில்டிங். ஓகே ப்ரோ. இப்போ 2 இயர்ஸில் நீங்கள் எத்தனை காம்படிஷன் பண்ணியிருக்கீங்க? இது 3rd. ஓகே ப்ரோ. பாடி பில்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன வந்து டயட் வேரியேஷன் வரும்? லைக் பாடி பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மட்டும் அதிகமாக எடுப்பாங்க, கார்ப்ஸை ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை. மென்ஸ் ஃபிசிக்ங்கிறது வந்து ஒரு ஸ்டைலானது, அது ஒரு கேஷுவலாக ஸ்டைலாக இருக்கும். பாடி பில்டிங்கிறது கொஞ்சம் ஹைஜாண்டிக்காக இருக்கும். மென்ஸ் ஃபிசிக்னா வந்து டயட் வந்து காமன் டயட் தான். நம்ம வந்து அவங்க வந்து ஹைஜாண்டிக்காக இருப்பாங்க. நம்ம வந்து எப்படின்னா ஒரு அத்லெட்டிக் உடம்பா இருக்கும். ரொம்ப கார்டியோ அதிகமாக பண்ணுவீங்களா? கார்டியோ அதிகமாக பண்ணுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கார்டியோ பண்ணுவீங்க? 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour. ஓகே. வெயிட் ட்ரைனிங் ப்ரோ? வெயிட் ட்ரைனிங் ஒரு 40 மினிட்ஸ். பர்டிகுலர் மசிலை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை, மல்டிபிள் இருக்கும். பர்டிகுலர் எல்லாமே அப்பர் பாடி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மென்ஸ் ஃபிசிக்கில். பாடி பில்டிங் மட்டும் தான் ஓவரால் அது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 2 போசிங் பண்ணி காட்ட முடியுமா உங்களோட ஈவெண்ட்டில்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் வந்து நம்ம ட்ரங்க் யூஸ் பண்ணுவோம். மென்ஸ் ஃபிசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று போட்டு தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் வந்துட்டு இது கொஞ்சம் இதாக இருக்குது மக்களே, எனக்கு பிடிச்சிருக்கு. தம்பி கரூர்லேருந்து இங்கே வந்து பாடி பில்டிங் காம்படிஷனுக்காக வந்திருக்காப்புல. ஹாய் எல்லாருக்குமே ஹாய். நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் எந்த ஊரில் சொல்லிடுங்க. நான் இங்கே தான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே டீம் தான். நாங்கள் வந்து பவர் லிஃப்டிங் டீம்.
அதாவது தமிழ்நாடு பெஞ்ச் ப்ரெஸ் டீம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஈவெண்ட்லாம் பண்ணுறோம். அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்து வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டு வீடியோ ஏதோ கட் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறமா பேசலாம். யாரை பார்க்க முடியாதுன்னு நினச்சனோ அவர் இங்கே இருக்கார். ஜூம் பண்ண முடியல நம்மளோட. அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. பாண்டி சக்தினா வாங்க, முடிஞ்ச அவர்கிட்ட போய் பேசிட்டு வருவோம். நல்லா தான் பாண்டி சக்தினா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம சேனல் பாண்டி சும்மா உங்களை பார்த்து தான் வந்திருக்கேன். கரூர்லேருந்து வந்திருக்கேன். காம்படிஷன் சூப்பராக பண்ணியிருக்கேன். காண்டா பண்ணிருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்குறேன். பாய். மக்களே, ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஃபைனலாக வந்து ஜூனியர் பாடி பில்டிங்கில் வந்து டாப் 20, 10 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 யார் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா போஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த போஸ்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா, க்ரீன் ட்ரங்க். இவர் வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டில் லாஸ்ட்டாக நடந்த பாடி பில்டிங் காம்படிஷனில் மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் வின் பண்ணவர். அப்புறம் நம்ம தேர்டாக இருக்கிற யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கௌதம் ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அவரோட இன்டர்வியூ எடுத்தோம் பார்த்தீங்களா, அவர் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க, ஷார்ப்பாக வச்சுருக்காங்க. பாடி காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு ஜட்ஜஸே சொல்லிட்டாங்க. ரொம்ப டஃப்பா இருக்கு. லெக் மசில டைட் பண்ணுங்க, அதுதான் டிசைட் பண்ணணும் நீங்க யாருங்க. ரிலாக்ஸ். ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட். ரிலாக்ஸ். சைட் செஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக பாடியை ரெடி பண்ணுறதை விட இந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இந்த போஸிங் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு எஃபர்ட் போடணும் தெரியுங்களா. ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியாது. ஹோல்டு பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படி பயங்கரமான ஒரு ட்ரபுளாக இருக்கும். ஃபிசிக் வேறு எல்லாம் டைட்டாக இருக்கும். கிராம்ப் ஆகிறதுக்குலாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சிருவாங்க. என்ன ஸ்ப்ரேனா அந்த வாலினி அது மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுட்டு பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் கிராம்ப் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. அங்கே பாருங்கள், பேக் வந்து செம்மையாக இருக்குது. நம்ம மிஸ்டர் தமிழ்நாடு லாஸ்ட் டைம் வத்தலகுண்டில் வாங்கினவர் அந்த சைடு திரும்பி ஜட்ஜஸ் பார்த்துடுச்சனால நம்மளால் காட்ட முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் போஸ். இதுவும் வந்துட்டு ஷார்ப்பாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்த பையன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர் ட்ரங்க்கில் ஃபஸ்ட்டாக நின்று போஸிங் அடிச்சிட்ருக்கா. அப்படி Eighth place goes to trunk number 201. பெரிய கைத்தட்டல் உற்சாகப்படுத்துங்கள் அருமை நண்பர்களே. 210 பாடி பில்டர்ஸ்ல எம்ஜி ஹரிஸ் டாப் 10ல வந்து நின்னு சிறப்பு பரிசு பெற்றாங்க. நமது நண்பருக்கு வாழ்த்துக்கள். அதனை தொடர்ந்து யாரும் நிக்காதீங்க, எல்லாம் உட்கார்ந்து பாருங்க. பின்னாடி எல்லாம் யாரும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்த சசி இன்டர்நேஷனல் 7th place goes to trunk number 207. 7th place goes to trunk number 208. 208 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. அவரோட அந்த மெடலை அவர் வாங்குற அந்த ஆட்டிடியூடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்லாம் வந்து நல்லா தான் வச்சுருக்காரு. ஆனால் பாடி பில்டிங் வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க டாப் 10 யார் வந்திருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்துட்டு 7th பிளேஸுக்கு டிசர்வா அப்படின்றதும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து பாடி பில்டிங்கில் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு பாடி பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 296 சுரேந்தர். 217க்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட 210 பாடி பில்டர்ல டாப் 5 இருக்காரு. அதனை தொடர்ந்து அவருக்கு பரிசு பொருளை வழங்க கொம்பு ஃபிட்னஸ். 4th place goes to trunk number 253. அருமை. அதாவது பார்த்தீங்கன்னா 210 பார்ட்டிசிபென்ட்ஸில் வந்துட்டு டாப் 10ல் வந்திருக்காங்க. இதில் வந்த டாப் 10 எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப் 1ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய டஃப்பான காம்படிஷன். அதுவும் ஜட்ஜஸே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டாங்க அந்த ஈவெண்ட்டில். 2nd place goes to 235. 235 அவர்கள் இரண்டாம் இடத்தை அரவிந்தா அடிச்சிருக்கிறார். ஒரு பெரிய கைதட்டல் உற்சாகப்படுத்தலாம். அதனை தொடர்ந்து now the winner of the junior bodybuilder
Trunk number 99. 2024 ஆண்டின் ஜூனியர் கேட்டகரி பிரிவில் முதல் பரிசினை தட்டி செல்லும் ட்ரங்க் நம்பர் 99 அவர்களை பெரிய கைதட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். கோயம்புத்தூரில் நடத்துற மிகப்பெரிய பிக்கஸ்ட் காம்படிஷன்ல டாப் 10ல கிட்டத்தட்ட 220 பேர் கலந்துகிட்ட பாடி பில்டர்ஸ்ல நம்பர் 1 இடத்தை தட்டி சென்ற 2024 ஆண்டின் வேர்ல்ட் ஃபிட்னஸ் பேட்டி நடத்தும் மிஸ்டர் தமிழ்நாட்டில் முதலிடத்தை தட்டி செல்லும் நண்பருக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு பரிசு பொருளை வாழி வழங்கும் நமது சசி இன்டர்நேஷனல் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றி. விஷ்ணு பெரிய கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம் அருமை நண்பர்களே. மிஸ்டர் வுல்ஃப் ஃபிட்னஸ் ஃபேக்டரி முதல் பரிசு ஜூனியர் கேட்டகரியில 302 அவருக்கு கொம்பு ஃபிட்னஸ் ஃபேக்டரியின் குமரேஷ் அண்ணன் அவர்கள் பரிசு பெறுகிறார். 302 N சவுந்தர் 303 ஆகாஷ் எஸ் ஆகாஷ் 303 சிறப்பான முறையில ஸ்டூடண்ட் தயார் பண்ண மாஸ்டர் அவர்களுக்கு 304 எஸ் ராஜேஷ் வி ராஜேஷ் பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். ஒரு மணி நேரமா நடந்த இந்த காம்படிஷன்ல டாப் 10ல வந்து நின்னு அதுலயும் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்ச நமது மக்களை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் கேட்டகரியில் நடந்துச்சு. ஆனால் மணி ஆயிடுச்சு. நான் காலைல வந்து ஜிம்மை வேறு ஓப்பன் பண்ணோம். நான் தான் ஜிம்மை ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ரொம்ப அதை என்ன சொல்கிறது, கனத்த இதயத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம்.